ஓம் நமச்சிவாய. நாம எதுக்கு முன்ன உள்ள பதிவுலலாம் மீன ராசியில் பிறந்த ஒவ்வொரு லக்னதாரர்களுக்கும் என்ன மாதிரி பலன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரோம். இதுல கடக லக்னம் வரைக்கும் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்தாப்புல மீன ராசியில் பிறந்த ஜாதகதாரருக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் எது போன்ற பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். எல்லாரும் சொல்லக்கூடிய பொது பலனா மீன ராசிக்கு ஜென்மச்சனின்றதை நம்ம எடுக்க முடியாது. அந்தந்த லக்னங்களுக்கு தகுந்தாற் போல அந்த சந்திர பகவான் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வருகிறார் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்தாப்புலையும் பலன்கள் மாறுபடுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மீன ராசி அப்படிங்கிறப்போ சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்த அதிபதி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்க. அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னாக்கா தந்தைக்கு பாத்தீங்கன்னாக்கா தொந்தரவு கொடுக்கறது இல்லாம அவரு இதே நேரத்துல பெண்களால் பாத்தீங்கன்னாக்கா நிறைய விரயம் பண்ண வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, லக்னத்திற்கு 12ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல போயிருக்காரு. அவர் லக்னத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதியாகவும் வராரு, 6ஆம் இடத்த அதிபதியாகவும் வராரு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவரு ஒரு கடன் வாங்கி கூட அந்த விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பார். அந்த அந்த விரயமாகப்பட்டது இவருக்கு எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப விரயம் இல்லாமல் அது வீண் விரயமாகக்கூடிய காலங்களாக இருக்கும். இந்த மாதிரி சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி விரயம் பண்ணுறது மூலியமாக இவர் கொடுக்கக்கூடிய வாக்குகளின் மூலியமாக, அதாவது சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பாரு. லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரு 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை விட சேர்ந்து அவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் அங்கே இருக்காருங்கிறப்போ கொடுக்கக்கூடிய வாக்குகள் தவறுறதுனாலையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்காக இவர் தேவையற்ற விரயம் செய்வதனாலையும் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களுக்காக செய்யக்கூடிய விரயமாக இருக்கட்டும், பெண்களுக்காக செய்யக்கூடிய விரயம், இது போல இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி செய்து அதன் மூலியமாக அவமானங்களையும் அவப்பெயரையும் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். அது உங்களோட லக்னத்திற்கு 12ஆம் இடத்திற்கு சந்திரன் மீது சனி பயணிக்கக்கூடிய காலங்கள் எதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கவனமுடன் செயல்படும் போது அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதற்கான வழிபாடுகளை செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால சிம்ம லக்னத்தாரர்கள் இந்த ஜென்மச்சனி காலத்தில் மிகுந்த அதாவது கவனமுடன் செயல்படுவது மிகுந்த நன்மை அளிக்கும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளம்.